உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுமக்களை கவரக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா? துளாராசிக்காரங்களுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் வசீகரமாக வேண்டியது. விருச்சிகம் ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்கு சார்? நிறைய மாற்றங்கள் ஏற்படதான் போகிறார். ஆனா நான் சொன்னா நம்பவா போறீங்க? நான் 1 போட்டு 2 ஆக்கிடுவேன், 2 போட்டு 10 ஆக்கிடுவேன். இந்த மாதிரி ஏமாறக்கூடிய அமைப்புல நீங்க நிறைய மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இருக்கிற ராசிகள்ல மன நிம்மதியை பெறப்போகிற ராசிகள்ல மிக முக்கியமான ராசிமா அந்த மகர ராசி. கும்பம் ராசிக்கு பாதசனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்க மனைவியிடம் தோற்று போங்கள். ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்மஸ்ன்னு சொல்லக்கூடிய திராட்சை, அதை ஒரு 4 திராட்சை எடுத்துங்க. உங்க தலையை 3 முறை சுத்திட்டு டெய்லி நீங்க வச்சு பாருங்க. அந்த பறவைக்கு அது மருந்து, உங்களுக்கு இது விருந்து. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த முறை சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதற்காக வந்திருக்கிறாங்க ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சோ துலாம் ராசிக்கு சார் இந்த முறை எப்படி இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி? ஏன்னா நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட், இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆஹா ஓஹோன்னு வரப்போறாங்க அப்படின்னு. சோ எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு சொல்லுங்க. துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் போதேமா காலபுருஷ தத்துவத்துடைய 7வது ராசி. பொதுமக்களை கவரக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா? துளாராசிக்காரங்களுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாரும் வசீகரமாக வேண்டியதுதான். அதுக்கு என்ன காரணம்? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம்னார் பாரதியார். உன் மனசுல நீ உண்மையா இருந்தா உனக்கு பேச்சுல உண்மை இருக்குன்னு. துளாராசிக்காரங்க பேச்சு அப்படி இருக்கும். இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, அதாவது சக்கப்போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுதுனாங்க பாருங்க, அப்படி இவர்களுக்கு அற்புதமான நேரம் துளாராசிக்காரங்களுக்கு. இது நாள் வரை நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்களா இருப்பாங்க. தன்னலம் கொஞ்சம் இருக்கும், தன்னலம் அதிகம் இல்லாதவர்கள் துளாராசிக்காரர்கள். ஒரு பெரிய நீதிபதிகளா இருக்காங்க, துளாராசிக்காரங்களை பார்க்கலாம். மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருக்காங்க, நல்ல பேராசிரியர் பெருமக்களாக இருக்காங்க. அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறையில பிறருக்கு அறிவுரை வழங்கி மேம்படுத்தக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். ஒரு துளாராசி நீதிபதி இருந்தாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பே ஒரு அறிவுரை கொடுப்பதாக, அவங்க மிக அழகாக திருத்துவதாக இருக்கும் குற்றவாளிகளை கூட. அந்த மாதிரி துளாராசிக்காரங்க எல்லா வகையிலும் சிறந்தவங்கம்மா. அந்த துளாராசிக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா, சனி பகவான் யாரு துளாராசிக்காரங்களுக்கு? அந்த ராசியில உச்சமடையக்கூடியவர். அந்த சனி பகவான் இப்போ 6வது ஸ்தானத்துக்கு வராரு. பொதுவா சனி பகவானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதம் இல்லையா? அப்ப 6வது ஸ்தானத்துக்கு வராரு. 6வது ஸ்தானத்துக்கு என்ன பேரு? உபஜயஸ்தானம். நீங்கள் வெற்றிகள் பெற போறீங்க வாழ்க்கைனா அதற்கு உபயம் பண்ணக்கூடிய ராசிகள் தான் 3, 6, 11, 10, 11. அப்ப பார்க்கும்போது 6வது ஸ்தானத்திற்கு வருகிறார் அந்த சனி பகவான் போது வெற்றி மீது வெற்றியை நீங்கள் குவிக்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீ தொட்ட காரியமெல்லாம் ஜெயம்தான். கடந்த 2.5 ஆண்டுகளாக கூட பல துளாராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, 6ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போன பிறகு எதிரிகளை வெல்லக்கூடிய காலம், ரொம்ப அற்புதமான நேரம். குறிப்பா வேலை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு இப்ப அமையும். ஆளடிமை ஸ்தானத்துல அந்த சனி பகவான் நுழைகிறாரு. சரியான எனக்கு வேலை இல்லைங்க, நான் வேலை இழந்து தவிக்கிறேங்க, என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியலங்க இப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வேலை உங்க குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தை கூட்டக்கூடிய அளவுக்கு அந்த அவங்களுடைய வேலை வாய்ப்பு அமையும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் செக்டார்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் வருமானம் பெருகும். என்ன வகையான சர்வீஸ் நீங்க பொதுமக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த சர்வீஸ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த உயர்வுகள் சேரும் இந்த 6ஆம் இடத்து சனி. இன்னொன்று முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஒரு ஹெல்த் விஷயம். இந்த சனியும் ராகுவும் சேர போறாங்கம்மா. இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி பாருங்க, அதுல ஆரம்பிச்சு மே மாசம் ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் உலக அளவுல எல்லாருமே கவனமா இருக்க வேண்டிய நேரம். சனி ராகுவுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்துல இந்த துளாராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். இப்ப வெளியிடத்துல போய் சாப்பிடுறாங்க அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்குமே உங்க கவனமா இருப்பாங்க.
ஆனால் வெளியிடத்துல போய் சாப்பிடும்போது ஒரு அனாவசியமா வெளியே கிடைக்கக்கூடிய சாதாரண தண்ணீரை குடிக்கிறது, கிடைக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுறது, டயத்துக்கு சாப்பிடாம மாத்தி சாப்பிடுறது, இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்றது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். இப்ப 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அடைந்த பிறகு ஒரு அற்புதமான காலம். புகழ், பெருமை, கௌரவம் அத்தனையும் வர போதுமா? ஏன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3-9 தொடர்பு. அப்ப புகழ், பெருமை, கௌரவம் எல்லாமே பெருகும். அதே மாதிரி புதிய புதிய ஒப்பந்தங்கள், பணம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு செல்வது, இது எல்லாமே உங்களுக்கு பெருக ஆரம்பிச்சிருமா? துளாராசிக்காரங்களுக்கு இப்ப எஜுகேஷன்ல ஒரு பெரிய முன்னேற்றம். குறிப்பாக மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள், அந்த மருத்துவம் 6ஆம் இடத்துல போய் இந்த சனி, சுக்கிரன் எல்லாமே உட்கார்றாங்க. அவ சூரியன் எல்லாமே இருக்கு, மருத்துவ கிரகம் உட்கார்ந்து இருக்கு. இவங்களுக்கு இன்னொரு மருத்துவ கிரகத்திலேயே இன்னொரு கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் துளாராசிக்காரங்களுக்கு இப்ப பாக்கிய ஸ்தானத்துல சனி பயிற்சி காலத்துல இருக்காரு. இன்னொரு கிரகம் கேது எடுத்துக்கிடுவாங்க மருத்துவத்துல குணமாவதற்கு. அந்த கேது பாத்தீங்கன்னா லாபத்துக்கு போக போறாரு. இந்த காலகட்டங்கள்ல மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர்கள் பேர் வாங்குவாங்க, கைராசி மருத்துவர்களும் பேர் வாங்குவாங்க. நம்ம துளாராசி மருத்துவர்களை தேடி போகணும். அவங்க நமக்கு ஒரு உடல்நல பிரச்சனைனா அவங்க தொட்டா இப்ப குணமாகும். அது ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், மாற்று மருத்துவமாக இருக்கட்டும், தெய்வீக மருத்துவமாக இருக்கட்டும், எந்த மருத்துவமாக துளாராசிக்காரங்க தொட்டு கொடுத்தா வியாதி குணமாகும். நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பக்கத்து இடத்துல ஒரு துளாராசிக்காரர் இருக்காரு, நமக்கு உடம்பு சரியில்லையா, போய் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிடணும். அப்ப நம்முடைய உடல் நலம் சீராகும். அதுவே ஒரு பெரிய யோகம். அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியா பெரிய உயர்வு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். ரெகுலரா ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, அது போக கூடுதலாக சாயந்தரம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணலாம். வீட்டுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில், அதே மாதிரி வேற டெலிவரி தொழில்கள் ஏதாவது கூட எடுத்து பண்ணலாம். பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். இந்த எண்ணங்கள் வரப்போகுது. பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கடன் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா அந்த கடன் உதவி கிடைக்கும். பிசினஸ் நல்லா டெவலப் பண்ண முடியும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சம்பந்த பிசினஸ், பார்மாசூட்டிக்கல் லைன்ல இருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க பெரிய பெரிய வளர்ச்சியை பெற போறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ உன்னதமான நேரம். இருக்கிற ராசிகள்ல நாங்க மிகச்சிறந்த ராசி துளாராசியை சொல்லிட்டு இருக்கோம். அற்புதமான நேரம். இந்த நேரத்தை துளாராசிக்காரங்க பயன்படுத்திக்கிடணும். என்ன செய்யணும்? இவங்க இன்னும் இவர்களுடைய ஆற்றல் பெருக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரராசி. அந்த சரராசினாலே ஆற்றல், சரராசினாலே வெற்றி. ஒரு துளாராசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது செய்துகிட்டே இருப்பாங்க. பல்வேறு தொழில்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையில செய்து 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 உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். இது சரராசி. சரம்னா வேகம். அப்ப இவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தெய்வீக வழிபாடுகள். முதல் வழிபாடுமா சமயபுரம் மாரியம்மன். இந்த சமயபுரம் மாரியம்மனை வெள்ளிக்கிழமை காலையில போய் கும்பிடணும். அதிகாலை நேரத்துல அந்த கோயிலுக்கு போய் சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம், புடவை சாற்றி அவள் வழிபாடு செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு வெற்றியை இவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு கல்யாண தடைன்னு வச்சுக்கோங்க, நிறைய கல்யாண தடை இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வந்துடும். அவங்களுக்கு அற்புதமான நேரம். இந்த சனி பயிற்சி காலம் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அதே மாதிரி நீங்க உங்கள் வழிபாட்டு முறை சொன்னோம்னா சக்கரத்தாழ்வார் இருக்காரு பாருங்க, சக்கரத்தாழ்வாரை கும்பிட்டா துளாராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட எதிரிகள் தொந்தரவு இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு விலகும். எப்ப போய் நம்ம கும்பிடணும்? புதன்கிழமை போய் சக்கரத்தாழ்வாரை கும்பிடணும். கும்பிட கும்பிட பெரிய வெற்றிகள் இவர்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி தம்பி பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு, என்னன்னா நட்சத்திரங்கள், சில நட்சத்திரத்துக்காரர்கள் ஆயில்யம், கேட்ட, இவர்களை எல்லாம் சமுதாயம் ஒதுக்கி வைக்கிறது. அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா? நம்மளுடைய டிவியிலேயே நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன், நட்சத்திரங்களை பற்றி தனித்தனியா பேசும்போது நட்சத்திரங்களை ஒதுக்காதீர்கள். ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, துளாராசினா விசாக நட்சத்திரம். இப்ப விசாகம், கேட்டை, ஆயில்யம், மூலம், இப்படி எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சொல்லி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு வந்து திருமணம் ஆவதே கடினமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கிறது தவறு. இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா விசாகம் அப்படின்னு விசாகத்துடைய 4ஆம் பாதத்தை குறிப்பிடுகிறார்கள், முழு விசாகத்தையும் குறிப்பிடல. அப்ப நம்ம போய்கிட்டு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது கூட பொது பலன். அவங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. அப்படி தவறான விஷயங்களை சொல்லி கல்யாணங்களை தடுத்துடக்கூடாது இல்ல. சோ அது மிக முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி மந்திரங்கள் விஷயத்தை பத்தி சொன்னாரு. மந்திரங்களை பயன்படுத்துகிற போது அந்த மந்திரங்களை புனிதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஐங்கிற பீஜத்தை, கிளீன்கிற பீஜத்தை அதிகம் அவர்கள் பயன்படுத்துகிற போது வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். ஐம்பீஜத்தை அதிகம் பயன்படுத்தும் போது ஓம் ஐம் சொல்லிட்டு இருந்தாலே போறோம், அவங்களுக்கு வந்து கல்வியில் பெரிய வளர்ச்சி வரும்.
ஓம் க்ளீம் சொல்லிட்டு தான் போறோம். எப்படிப்பட்ட எதிரிகளையும் பந்தாட முடியும் அவர்கள். சோ அதெல்லாம் அவங்க செய்ய 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 வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றிகள் வருமா. துலா ராசிக்கு மிகச்சிறந்த காலம். இவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனையும் வழிபடுறாங்க. திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுகிற போது, விசாக நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் இல்லையா, திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுகிற போது பெரிய வெற்றிகள் வரும். சோ துலாம் ராசி நேர்களுக்கு வந்து கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படியே சர்க்கரை அள்ளி வாயில கொட்டின மாதிரி இருக்கும். ரொம்பவுமே சந்தோஷம் சார். அடுத்தது விருச்சிக ராசிக்கு சார். விருச்சிகம் ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்கு சார்? சனி பகவானுடைய ஆட்சி எப்படி நடக்க போகுது? அவங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார்? நிறைய மாற்றங்கள் ஏற்பட தான் போகிறார். ஆனா நான் சொன்னா நம்பவா போறீங்க? சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். கடைசியில கூட இந்த நிகழ்ச்சியை நல்லா தெளிவா கேட்டுட்டு, இதெல்லாம் நடந்துருமா சார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குமா, நடந்ததுன்னா சந்தோஷம் தான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பாதி ஜோதிடம் நீங்களே பார்ப்பீங்க. சார் எனக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு இல்லை, சந்தோஷம் சார், கரெக்டு. ஆனா அதே இடத்துல உங்களுக்கு ராகு வராரே, பயணத்துல மிக கவனமாக இருக்கணும். காட்சிகள் தான் மாறுது, அதே காட்சிகள் தான், ஆட்கள் வேறு. ராகு கேதுவினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சனி போக போகிறார். இந்த 5ஆம் இடத்துல போறது நல்லா இருந்தாலும், ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு எல்லா யூடியூப்லயும் டிவிலையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. மிதுனத்துல இருக்கிற குரு உங்க 12ஆம் வீட்டை பார்க்க போறார், தனுசை பார்க்க போறார். ஆக 12ஆம் வீடும் 2ஆம் வீடும் 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையா இருக்கும் பொழுது வருமானங்களும் வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், ஊர் விட்டு ஊர் மாறுவீங்க, திருமண வாழ்க்கை கைகூடும், குழந்தை பாக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். தேவையான முடிவு சரியான நேரத்தில் சரியானபடி முடிவெடுக்கணும். இதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அன்பு பாசத்தினால தவறான முடிவு எடுப்பீங்க, ஊருக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. நீங்க நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்கள கேட்போம். அவங்க சார் மவுண்ட் ரோடு எப்படி போகணும்னா இந்த பஸ்ஸை பிடிச்சி போங்க, இந்த ஆட்டோ பிடிச்சி போங்கன்னுவாங்க. நான் வேணும்னே ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்கள கேட்பேன், நீங்கள் எப்படி சார் போவீங்க? அதான் சார் தெரில, யோசிக்கணும் சார், ஆட்டோவில் போகலாமா, காரில் போகலாமா, ஸ்கூட்டரில் போகலாமா, இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணி வண்டி வச்சு போகலாமா, அதான் சார் தெரில. அந்த குழப்பமும் நிதானத்தன்மை இல்லாமையும் தான் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை. இனி வரும் காலங்களில் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்து வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ படிக்கிறதுக்காக போகிறதோ, படிக்கிற பிள்ளைங்களுக்கோ, திருமணம் ஆகாதவர்களுக்கோ வீடு கட்டுறதோ, வாகனங்கள் வாங்குவதோ, வாகனங்கள் புதுமையான வாகனங்கள், பழைய வாகனங்கள் கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே செய்யலாம். கடன் வந்துருமே, அந்த கடனை கட்டுற அளவுக்கு எனக்கு வருமானம் வருமா? எப்பவுமே குட்வில் இருந்தால் தான் கடன் வாங்க முடியும். சார் பாலகிருஷ்ண ரெட்டியார் போய் பேங்க்ல கடன் கேட்டால் கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கணும், அந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் தருவான். அப்போ அது இருக்கும்போது உங்களுக்கு என்ன, அது குட்வில் இருக்குன்னு அர்த்தம். குட்வில் இருக்குன்னா பணம் கட்ட போறீங்க, வருமானங்கள் வருதுன்னு தெரியுது. ஆனால் சுப செலவாக மாற்றிங்க விரயம். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னா இனி வரும் காலங்கள் அற்புதமாக இருக்கும். என்ன பரிகாரம் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நான் மீன ராசிக்கு சொல்வேன், அதை முடிச்சுட்டு பரிகாரமும் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. ரொம்பவும் நன்றி சார். அடுத்தபடியாக தனுசு ராசி சார். தனுசு ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்கிறது? ஸோ அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார்? என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ண போறாங்க? அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இப்போ உங்களோட ராசி அதிபதியில தான் பாத்தீங்கன்னா சனி பகவான் வரார். அப்ப காலபுருஷ தத்துவத்திற்கு 9க்கும் 12க்கும் உள்ள அமைப்பு இருந்தாலும், அப்போ அதை தாங்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு இருக்கா, அதுதான் அங்க சப்ஜெக்ட். அப்போ அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான், எல்லா ஜோதிடர்களும் சொல்ற மாதிரி தான், அவரவர் வயதை பொறுத்து பலன்கள் மாறும். அப்போ அர்த்தாஷ்டம சனின்னா அது என்ன சொல்லப்பட்டது? அஷ்டம சனிக்கு பாதின்னு சொல்லப்பட்டது. அப்போ அது என்ன பண்ணும்? உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல இது இப்போ நம்ம சனி பகவானை வச்சு எடுத்துட்டோம்னா, நம்ம எப்பயுமே பேசுற மாதிரி தான், பிளானட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த பலன்களை சொல்வோம். இப்போ அந்த அடிப்படையில் ராகுவும் வந்துடுறார், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தேவையில்லாம இந்த ஆன்லைன் கேம்பிளிங் பண்றேன்,
ஆன்லைன் சூதாட்டம் பண்றேன், நான் 1 போட்டு 2 ஆக்கிருவேன், 2 போட்டு 10 ஆக்கிருவேன், இந்த மாதிரி ஏமாறக்கூடிய அமைப்புல நீங்க நிறைய மாட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதனால அந்த ஃபோன், இந்த தொல்லைபேசி எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு, இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு, அந்த ஆன்லைன் சம்பந்தமா வரக்கூடிய மோசடியில மாட்டிக்காம இருந்தாலே நீங்க தப்பிச்சிருவீங்க. அப்ப இதுக்கு முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா, நீங்க விடாம செய்ய வேண்டியது என்ன, அமிர்த கடிகை நேரத்தில், ராகு கால நேரத்துல கடைசி 1/2 மணி நேரம் பேரு அமிர்த கடிகைன்னு பேரு. அப்ப அலாம் போட்டு வச்சுக்கோங்க. சுவாமி வந்து நீங்க கோயிலுக்கு போய் தான் கும்பிடணும். அது வந்து கோயிலோட சப்ஜெக்டே வேற. அப்ப அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறது தான் சுவாமி. அவர் தூண்லயும் இருக்கார், துரும்புலயும் இருக்கார், உங்ககிட்டயும் இருக்கார், எங்கிட்டயும் இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அந்த அடிப்படையில நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அலாம் போட்டு வச்சுட்டு, அதான் அலாரம் போட்டு வச்சுட்டு, அந்த 1/2 hour டயத்துல துர்காதேவியை நினையுங்கள். அதே மாதிரி இதோட தன்மை நெகட்டிவ் வராம இருந்தாலே நீங்க பாதி பேர் தப்பிச்சிடுவீங்க. 2வது, இந்த ஆன்லைன் மூலமா இந்த டேட்டிங் சைட் போடுறது, இந்த ஆன்லைன் மூலமா அதாவது கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு போகும்போது அவங்களோட ஆக்சுவல் தரவுகள் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை வரும். அதே மாதிரி உங்க அம்மா வழி சொத்துக்கள், அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்பந்தமா விற்கக்கூடிய அமைப்புகள், ரொம்ப நாளா நின்ன சொத்துக்கள்லாம் விற்கும். ஆனா அது அசுப விரயத்துக்குள்ள உங்களை தள்ள பார்க்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 100 ரூபா வருது, அது 100 ரூபாயா இருக்கட்டும், 100 கோடியா இருக்கட்டும், அது அவரவர் வசதியை பொறுத்து வந்ததுன்னா அதுல பேர் பாதியாவது மினிமமா ஒரு 80% ஆவது அது இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா ஒரு 50லேருந்து 60 வயசுல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உறுதியா நடக்கும். அதே மாதிரி இந்த 60லேருந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, ஏன் இதெல்லாம் நம்ம எந்த அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா, சனி பகவானுக்குன்னு சில கணக்குகள் இருக்கு. முதல் சுத்துன்னு இருக்கு, 2ஆம் சுத்துன்னு இருக்கு, 3ஆம் சுத்துன்னு இருக்கு. அப்ப அந்த அந்த வயதை தகுந்தாற் போல்தான் பலன் வரும் என்ற அடிப்படையில் 60லிருந்து 70 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், என்னங்க பண்ண போது நம்மள மாத்திரலாம் என்னத்த போய் படுத்து படுத்து தூங்கிடுவோம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 ரூபாயில செலவாகக்கூடிய அமைப்புகள் ₹1,00,000 செலவாகக்கூடிய அமைப்புகளை சனி பகவான் கொடுத்து விடுவார். அதனால மருத்துவர்கள் வந்து சொல்லக்கூடிய அமைப்புகளை அட்வைஸை வந்து நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிறது இந்த 60லேருந்து 60-60+ இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மை கொடுக்கும். இது இல்லாம உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், வெளிநாடு இப்ப எவ்வளவோ நாலேஜ் உள்ளவங்க தாங்க தனுசு ராசி அன்பர்கள். அப்படிங்கும்போது குறிப்பா மூல நட்சத்திரம், இந்த மூல நட்சத்திரம்னு சொன்னாலே அது என்னமோ கெட்ட நட்சத்திரம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கணும். எத்தனையோ மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருப்பாங்க. குறிப்பா மூல நட்சத்திர பெண்களை எல்லாம் ஒதுக்குறது மிகப்பெரிய தவறு. மூல நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க ஆளுமை மிக்க ஒரு பெண்மணியா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷனும், இது ரைட்டு தப்புன்னு பகுத்தாராய்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறவங்க, மூல நட்சத்திரத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க நீங்க வந்து என்ன செய்யணும்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக நீங்க வந்து ஜோதிடரா இருக்கலாம். இந்த மாதிரி குருஸ்தானத்துல இருக்கிறவங்க உங்களோட நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றது மூலமாகவும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ இதுல வெறும் நம்ம இதோட தன்மைக்கு இன்னொரு வழிபாடு என்ன பண்ணும், புகழை கொடுக்கக்கூடிய வழிபாடு. கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம், அப்ப சிவபெருமான்கிட்ட போகும்போது நல்ல பசு நெய் எடுத்துன்னு போங்க. அப்ப கொண்டு போகும்போது 1 லிட்டர் நெய் வந்து சிவனுக்கு கொடுக்குறீங்கன்னா 1/2 லிட்டர் நெய் வந்து சுக்கிரனுக்கு கொடுங்க. அப்ப நீங்க அந்த வழிபாடுகளை பண்றது குறிப்பா வெள்ளிக்கிழமை நேரங்கள்ல நீங்க அங்க போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அமைப்புல ஆண்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாத்தக்கூடிய அமைப்புகள் வந்தது அப்படின்னா லத்தாஜிக்கா விடாதீங்க. பார்த்துக்கலாமே, இன்னொரு டயர் இன்னும் கொஞ்சம் தேயட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இரவு நேர பயணங்கள், அதே மாதிரி காடுகள் மலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போகும்போது கவன சிதறல்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால வண்டி வாகனங்கள் விஷயங்கள்ல கவனத்தோட இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். இதுல நான் பாசமா சொல்லக்கூடிய அமைப்புகள் என்னன்னா, சேவிங்ஸ்ன்னு சொல்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். வெளியே நீங்க கொடுக்கக்கூடிய காசை விட இந்த கோடீஸ்வரன் ஆயிருவேன், 1 போட்டு 10 ஆயிருவேன், 10 போட்டு 100 ஆகிறவன்லாம் உங்களை தேடி தேடி வருவான். இந்த டயத்துல நிறைய ஏமாத்தக்கூடிய நபர்கள் நிறைய வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சுட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்ங்கிறதுல நீங்க கவனமா இருந்திருக்கணும். அவரவர் வயதை பொறுத்து இது பலன்கள் மாறும். அதனால பணிவா சொல்றது என்னன்னா,
நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்களுடைய சுயஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக நல்ல மாற்றம் இருக்கும். எனினும் பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் குருவோட வீட்டுக்கு சனி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள குருமார், அது காஞ்சி பெரியவராக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி பெரியவாளாக இருக்கலாம், இல்லை ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய மடாதிபதிகளையும் உங்களுக்குள்ள ஆச்சாரியர்களையும் நீங்கள் போயிட்டு வர்றதும், அதே மாதிரி பிராமணர்களை வைத்து குருமார்களை வைத்து உங்கள் வீட்டில் பூஜைகள் பண்ணுறதும், குறிப்பாக வியாழக்கிழமைகளில் பூஜைகள் பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து நிறைய சுபிட்சங்களை உங்களுக்கு கொடுக்கும். தேவையில்லாத துர்குணங்களுக்கு போகாமல் இதை நீங்கள் செய்யும் போது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக சார். தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டியிருக்கீங்க, ஒரு விடியலை கொடுத்துருக்கீங்க. நன்றி. ரொம்பவுமே நன்றி. ஸோ மகரம் ராசிக்கு 7வது சனி முடிஞ்சிடுச்சு, அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மகரம் ராசிக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் ஏற்பட போகுது, அவங்களுக்கு சனி பகவான் என்னென்னலாம் கொடுக்க போகிறார் சார்? எனதருமை நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இருக்கிற ராசிகள்ல மன நிம்மதியை பெறப்போகிற ராசிகள்ல மிக முக்கியமான ராசிமா அந்த மகர ராசி. இது நாள் வரைக்கும் இவங்க குடும்பஸ்தானத்துல சனி இருந்தாருமா, பேச்சுல சனி உட்கார்ந்துருந்தார், வாக்குஸ்தானத்துல என்ன பேசினாலும் பிரச்சனையாச்சு. நல்லதை நினைச்சு பேசினா கூட கெட்டதா முடிஞ்சிச்சு. அடுத்தவங்களுக்கு நல்லதுக்கு தான் பேசியிருப்பாங்க, ஆனா இவங்க பேர் கெட்டு போச்சு. அதுல 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவர் விளக்க போனாரு வச்சுக்கிடுங்க, இவர் மாட்டிக்கிட்டார், 2 பேரும் சேர்ந்து இவர் அடிச்சாங்க. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இவருக்கு கெட்ட பேர், அவமானம். குடும்பத்துல ஒரு தப்பு நடக்குதான் எடுத்து சொன்னா இவருக்கு எதிராக போயிட்டாங்க. சரிங்களா? நண்பர் ஒரு தப்பு பண்ணினாரு, இவர் தப்பு பண்ணாதான்னு சொன்னா இவரை தப்பா எடுத்துட்டாங்க, இவரை ஒதுக்கி வச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ என்ன ஆகுது, இந்த வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப மாறப்போகுது. எதனால? சனி பகவான் இவங்க 7ரை சனி பிடியிலிருந்து இவர்கள் விடுபடுகிறார்கள். அந்த சனி பகவான் எங்க போறாரு? 3வது ஸ்தானம். உங்களுக்கு தெரியும், 3வது ஸ்தானம் சனி பகவானுக்கு மிக உகந்த ஸ்தானம். 2வது உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் ஒருத்தர் ஜாதகத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய வெற்றிகளை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப சனி என்ன வெற்றியை கொடுப்பாரு? வேலையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு. சனிக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அவர் வேலைங்கிற காரகத்துவம் இருக்கிறதுனால வேலையில் மிகச்சிறந்த வெற்றியை கொடுப்பார். அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய தொழில்கள், சரிங்களா? 3ஆம் இடம் பயணம், பயணம் செய்யக்கூடிய தொழில்கள், அந்த தொழில்கள் எல்லாம் வெற்றி அடையுமா, பெரிய வெற்றிகளை பெறப்போகுது. நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தொழில இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கலாம், இல்ல ஒரு ஆலோசகராக இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், இல்ல ஒரு இன்னைக்கு எந்த அலைந்து திறந்து செய்யக்கூடிய டிரைவராக இருக்கலாம். எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லா தொழில்களிலும் இவர்கள் வெற்றி அடைவார்கள். நடைபாதை வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் கூட பெரிய வெற்றிகளை சனி பகவான் இப்போ தரப்போறார். நம்ம வலியவர்களை பேசுகிறோம், எளியவர்களை பேசுறது இல்லையே. அந்த எளியவர்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எளியவர்கள், அவர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை இப்பொழுது சனி பகவான் தரப்போறார். அது மிகப்பெரிய யோகம். 2வது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்திற்குரிய சந்திரன் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்துல 3வது இடத்துல உட்கார்ந்தாரு. இதுக்கு பேர் காம திரிகோண ஸ்தானம்னு பேர். இந்த காம திரிகோண ஸ்தானத்துல என்னன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர். திருமணத்தை மீறிய உறவுகளில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் தொந்தரவு தருவார். மகர ராசிக்காரங்க அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா காமத்திரிகோண ஸ்தானத்துல போய் சனி உட்கார்றாரு. உங்களுடைய ஆசையை நீங்க அதிகமுடையவர்களாக இருக்கீங்க, ஒரு தவறு பண்ணக்கூடியவராக இருக்கீங்கன்னா அவர் தண்டனை கொடுப்பாரு. அவர் தண்டனை கொடுக்கறதையும் வல்லவர் இல்ல அவரு. இப்ப நீதித்துறையை பத்தி பேசும்போது தம்பி சொன்னாரு, சனி பகவான் நீதித்துறையை குறிக்கிறாரு, குரு மட்டும் இல்ல சனினாரு. என்ன காரணம்? சனி பகவான் நீங்க பார்க்கலாம், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு, நியாய சிலைக்கு என்ன பண்றாங்க, கண்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் கருப்பு துணியை வைத்து. கருப்பு துணி என்பது சனி பகவானை குறிக்குது. நான் வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்க மாட்டேன், யார் தப்பு பண்ணினாலும் தண்டனை கொடுப்பேன். அதான அதுக்கு அர்த்தம், நியாய தராசு. அப்படி பார்க்கும்போது இங்க தப்பு பண்றவங்களுக்கு தண்டனையை கொடுப்பார். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நேர்மையான வழியில் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இப்ப இவங்களுக்கு உபஜயஸ்தானத்துல சனியோட உட்கார்றாரு. இவருடைய அன்பு மகள் வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். குடும்பத்துல ஒரு திருமண தடை இருக்குன்னா அப்ப திருமண தடை நீங்கும். இவருடைய மகளுக்கு மகர லக்கணம், மகர ராசி எதுல பிறந்திருந்தாலும் சரி அவங்களுக்கும் இது பொருந்தும். பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் ஆகுறது, வாழ்க்கையில வசதி அப்படிலாம் அமையும். புதுசா கார் வாங்குவாங்க, புதுசா 2 வீலர் வாங்குவாங்க. இந்த யோகம் எல்லாம் இவங்களுக்கு பெருகுது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இப்படி சில கிரகங்கள் சேருது பாருங்க.
இதுல எது கவனமா இருக்கணும்னா கம்யூனிகேஷன். நம்முடைய கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். அதாவது ஆன்லைன் மோசடின்னு சொல்றோம் பாருங்க, அதில் கடுமையாக பாதிக்கப்பட போகிற ராசி இந்த மகர ராசி. ஆன்லைன் மோசடி செய்யக்கூடியவர்கள் மகர ராசியில் இருந்தால் தண்டனை பெறுவார்கள். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ இதுல மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துடணும். இதெல்லாம் உண்மை. அடுத்தது காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசி. லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதுல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். திருமணம், காதல் என்பது கல்யாணமாக மாறும். இதுவரைக்கும் லிவிங் டுகெதரா இருந்தவங்களும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இது நல்லா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெற போறாங்க. சோ மகர ராசிக்காரர்களுக்கு பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு சாம்பிளை தொட்டு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறப்போகிறார்கள். இவர்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் கடற்கரையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடுறாங்க. அப்படி நித்திய கல்யாண பெருமாளை கும்பிடுறது, அப்படி கடவுளை கும்பிடுகிற போது அது பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி இவர்கள் வழிபட வேண்டிய இன்னொரு தெய்வம் பிரத்தியங்கரா. பிரத்தியங்கரா வழிபாடு செய்கிற போதும் மகர ராசிக்காரங்களுக்கு தொட்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி. இதுல குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு. அந்த உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல, வாழ்க்கையில் அதற்கு இணையான ஒரு மந்திரம் கிடையாதுப்பா, அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பெருமாள் வழிபாடு செய்யணும். அப்போ அவங்களுக்கு எந்த தோல்வியும் வராமல் பெரிய வெற்றி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் முருகப்பெருமான் வழிபாடு, கலியுக தெய்வம் கந்தனை வழிபடுகிற போது இந்த காலகட்டம், சனிப்பெயர்ச்சி காலகட்டம், மிகப்பெரிய வெற்றிகளை இவர்களுக்கு தரும். சோ ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ கண்டிப்பாவே உண்மையாலுமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு நல்ல அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக கும்பம் ராசிக்கு பாதசனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதசனி எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் சார்? ஏற்கனவே இவங்க கும்பத்திட்ட ஒரு விளக்கு மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு இவங்க வழிகாட்டுவாங்க, தன்னை செதுச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வழி கொடுப்பாங்க. ஆனா இவங்க ஜாதகத்துல இப்ப என்னன்னா, அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், அப்பா ஜென்மத்தை விட்டு விலகினார்ல சார், அப்ப எனக்கு ஜென்மத்தை விட்டு விலகிடுது இல்லை, அதுவே பெரிய விஷயம் இல்லை சார். உண்மைதான். ஆனா ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். 9ஆம் பார்வையா குரு பார்க்க போறார். இது சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி எங்க போறாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ பணம் வருதுன்னு வச்சிங்களேன், ஏன் சார் இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து கேஷ் பாக்ஸில் வைங்க சார் நான் சொல்லணுமா? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சுருவீங்க, இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் செஞ்சுருவாங்க. ஆனால் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல 5வது கிரகமாக போய் உட்கார போகிறார். ஏற்கனவே குருவோட வீட்டுக்கு தான் போகிறாரே சார், எனக்கு அதனால என்ன பிரச்சனை வரும்? எல்லாம் கரெக்ட் தான். என்னதான் இருந்தாலும் யாருக்கு ஸ்தான பலம், யாருக்கு பார்வை பலன் பார்க்கணும். குரு பார்க்குறாருன்னு சொன்னேன். சனி செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறாரு. தமிழ் வருஷ பிறப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுவார். இந்த காலகட்டத்தில் பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்க மனைவியிடம் தோற்று போங்கள். எனக்கு எப்பவுமே பொண்டாட்டிக்கிட்ட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் வேணா சந்தோஷம் இருக்கலாம், நான் தான் ஜெயிச்சிட்டேன். நீங்க வாழ்க்கையில தோத்துறீங்க. ஒரு முறை உங்க மனைவி இடத்துல நீங்க தோத்து பாருங்க, வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க, உங்க மனைவியும் ஜெயிச்சிருவாங்க. 2 பேர் வெற்றி பெறணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வாழ்க்கையில தோக்கணும். 2வது, நீங்க பார்ட்னர்னு சொல்லும்போது வெறும் ஒய்ஃப் மட்டும் கணக்கு எடுக்கிறீங்க. பிஸ்னஸ் பார்ட்னரும் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கூட சார் அவர் 10,000 ரூபா ஒன்று அவர் எடுத்துக்கிட்டார் சார், போட்டோம் விடுங்க, அக்கௌண்ட்ல பிரச்சனை பண்ணிக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. படிக்கிற பிள்ளைங்க மெமரி பவர் ஜாக்கிரதையா இருங்க. அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். வெளிநாடு வெளி மாநிலம் என்னால் போக முடியல சார், சின்ன பசங்க, பெங்களூர் போட்டுமா, ஹைதராபாத் போட்டுமா, கல்கட்டா போட்டுமா, போயிட்டு வாங்க. வேற்று மொழி இனத்தவர்களோடு உறவு வேண்டும். ஏன்னா உங்க ஜாதகத்துல ராகு ஜென்மத்துல சேர போறார். புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள், புதிய ஆட்கள், அவர்களால உங்களுக்கு லாபம் வரும், அவங்களால தான் பிரச்சனை வரும். யார் மிக அதிகமான சந்தோஷத்தையும் மிக அதிகமான லாபத்தையும் தருவானோ அவன் தான் கொல்வான். இப்ப லட்டு ஒரு லட்டு சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு 1/4 கிலோ லட்டு சாப்பிட்டா எது அதிக சுவை உடையதோ அந்த சுவைதான் உங்களை கொல்லும். ஆகவே ராகு என்பவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறார், குரு பார்க்க போறார்.
திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். பயணங்கள் சுகமாக இருக்கணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கணும். இப்படி சொல்லிட்டு வந்தாலும் உங்க ஜாதகத்துல திருமணம் நடக்குமா? நடக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். வியாபாரம் பெருகுமா? பெருகும். ஆனால் மிக ஜாக்கிரதையாக தெள்ளத் தெளிவாக முடிவெடுத்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். இல்லைனா அதுவே பிரச்சனையாக இருக்கும். சர்வ ஜாக்கிரதையாக முடிவெடுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பம் ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். அடுத்தபடியாக மீனம் ராசி நேயர்கள் பாவம் ஜென்ம சனியின் பிடியில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு எப்ப விடிவு காலம் வரும், இந்த சனி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறார், கொஞ்சம் நல்லதா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஆவலா உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க சார். காலபுருஷ தத்துவத்தின் 9க்கும் 12க்கும் உள்ள அவரோட அதிபதி இடத்துல தான் வந்து மீனத்துக்கு தான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆறார். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உள்ள போயிட்டு வருவோம். இந்த சனி பகவான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் மூல திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துக்கு போய் அவரோட அதிபதியாக இருந்தாலும் அவங்களோட அனுபவங்கள் என்ன உண்டோ அதே போலதான் அந்த ஜென்மத்துல வந்து போகும்போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன்தான் இந்த நம்ம வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஜாக்கிரதையாக செல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள். ஒரு உதாரணத்துக்கு, அடிக்குதா கிட்டக்க வரட்டும், அடிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அது வரப்போறார் ஜொஜோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பதட்டத்துல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்தந்த நட்சத்திரத்துக்குள்ள வரக்கூடிய டிராவல் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஆனா பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் கும்பராசி அன்பர்கள் நிறைய பேரை கேட்டு பாருங்க. அவருக்கு இப்ப நம்ம சனி இதுலயே பாத்தீங்கன்னா மூல திரிகோண ஸ்தானத்துல கும்ப வீட்டுல நல்லதுன்னு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு அவரவர் வயதை பொறுத்து எப்படி பாடம் கிடைத்ததோ. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்? சனி பகவான் ஜென்மத்தில் வருகிறார். ரைட். இப்ப என்ன ஆக போறது? 12ல வந்து இவர் வரார். யார் வரார்? நம்மளுடைய ராகு வரார். அப்ப இது என்ன? தவறான பாதையில் செல்லக்கூடியது. மைக் கிடைச்சிருதுன்னு கண்ணாப்பண்ணான்னு பேசக்கூடாது. அப்ப அது என்ன பண்ணும்? அப்ப அந்த மீடியா, பாப்புலாரிட்டி இதெல்லாம் வந்து சின்ன விஷயத்தையும் பெருசாக்கும். யாரு? ராகு. சரிங்களா? அப்ப சனியோட தன்மை வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணுமா, ராகு வந்து எப்பயுமே சனி பகவானை போல் செயல்படுவார். கேது பகவான் செவ்வாயை போல் செயல்படுவார். அப்ப 2 பேருமே இந்த காம்போ என்னன்னா, தவறான பாதையில் போனால் அரசாங்கத்தால் தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அப்ப தப்பு தண்டா பண்ணக்கூடாது. ஏன்? அந்த நீதிமானும் அங்க இருக்கார். அதே மாதிரி அந்த ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நம்ம குரு பகவானும் இருக்கார். அப்படின்னா சுய ஒழுக்கத்தோட கரெக்டான பாதையில போகக்கூடிய அன்பர்களுக்கு இது பாடத்தை கொடுக்கக்கூடிய காலங்களா இருக்கும். சூப்பரா இருக்கும், ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட அவரவர் வயதை பொறுத்து. ஒருவேளை அவங்களுக்கு இப்ப இந்த 3வது சுத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்துல அவங்களோட சுய ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்ததுன்னா இதுவே யோகத்தை கொடுத்துரும். அப்போ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க மீனராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு இது காஷன் தான் நான் சொல்லுவேனே ஒழிஞ்சு சூப்பர் பிரம்மாண்டமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஏன்னா மேஜரா அந்த அப் டு 40 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாடத்தை தான் சனீஸ்வர பகவான் கொடுக்க போறார். அப்படிங்கும் போது ஜனனகால ஜாதகத்தை என் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமோ இல்லை உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜரிடமோ போய் பார்த்துட்டு அந்த கோல்சார பலன்களோட தன்மை உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன பலன் கொடுக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு இடமாற்றம் கிடைக்கும், வெளிநாடுக்கு செல்லலான்னு தோணும். அப்போ ஒரு இடமாற்றங்கள் பண்ணி தப்பிச்சு போயிடலாமா? போனா அதோட வீரியம் குறையுமா? குறையும். என்ன மாதிரி குறையும்? அப்ப சில நேரங்கள்ல ஒரு இடமாற்றங்கள் பண்றது நன்மை கிடைக்கும். அப்போ ஒரு வீட்டுல இருக்கலாம், வீட்டுல இருக்கும்போது வேற வீட்டுக்கு மாறி போகலாம். இல்லைன்னா ஒரு நாட்டுல வேலையில இருக்கலாம். சரி, நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போலாமா? மனைவியை விட்டு பிரிஞ்சு போலாமா? இதுவே ஒரு பரிகாரம். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இப்ப யாராவது வருவாங்க, வந்துட்டு வாங்க கோடிக்கணக்கில் முதலீடு போடலாம், லட்சக்கணக்கில் முதலீடு போடலாம். கடன் வாங்கும்போது 1000 தடவை யோசிச்சுக்கிறது நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணுனா நன்மை கிடைக்குங்க. இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக உறுதியாக இந்த மீனராசி அன்பர்கள் குறைச்சிக்கணும். நெஞ்சு சம்பந்தமான நோய்கள், தொண்டையிலிருந்து
அதே மாதிரி யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் டிசீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நட்பினால் ஏமாறக்கூடிய அமைப்புகள், எல்லா வகையிலையும் அவரவர் வயதை பொறுத்து இந்த பாடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. இவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நீர் ராசியில வரக்கூடிய அமைப்புகள்ல வரும்பொழுது அந்த கந்தன், அப்போ கடலோரத்தில் இருக்கும் கந்தன் யார்? அப்போ நம்ம செந்திலாண்டவர். அப்ப திருச்செந்தூர் முருகன் வழிபாடுகளை செய்ய 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 எப்படி நம்ம கடல் வந்து காலில் தட்டிட்டு வெளியே போதோ, பெரிய கண்டங்கள் வந்தாலும் முருகப்பெருமானை வழிபட 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 நம்ம மீனராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட பல தடைகள் விலகும். பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை உறுதியா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பார்த்துக்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பா மீனராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இருக்கும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். திரும்ப ஐயா நான் உங்ககிட்டயே வரேன். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பரிகாரங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன பரிகாரங்கள் சொல்ல போறீங்க? ஸோ இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுக்க போறீங்க? இப்போ பரிகாரங்கள்னு சொல்லும்போது, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுமை பித்தன்கள் நிறைய பேர் இருக்காங்க. பரிகாரங்கள் சொல்லும்போதே அவன் நினைச்சதை அவன் சொல்லிக்கிட்டே போறான். நாங்கெல்லாம் ஜோதிடர்கள் வந்து படிச்சுட்டு அந்த பரிகாரங்கள் உண்மையிலேயே ஜோதிடத்துல சொல்லப்பட்டது தான் நாங்க சொல்ல முடியுமே ஒழிய, நாங்க வந்து பரிகாரங்கள் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு கோவிலும் ஏற்பட்டதே பரிகாரங்களுக்கு தான். இப்ப உங்களுக்கு எளிமையா புரியுறபடி நான் சொல்றேன். பஸ்ல போறோம், உங்க காலை நான் மெரிச்சிட்டேன். அப்ப நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி பார்ப்பீங்க. சாரிம்மா அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பரவாயில்ல சார், அப்ப இன்னொரு வாட்டி மெருகிட்டுமா? அப்படி இல்லை, அந்த சாரின்னு சொன்ன உடனே உங்க கோபம் குறைகிறது. அதுதான் பரிகாரம். அப்போ ஜோதிடத்துல யாரெல்லாம் எப்படி எல்லாம் பரிகாரம் சொல்லியிருக்காங்க, இறைவனே சொல்லி இருக்கிறான். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும். நான் இது கூட நேரா பரிகாரம் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த பரிகாரங்கள் யார் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு புரியும். படித்தவர்கள் சொல்லும் பரிகாரங்கள் வேறு, பாமரர்கள் சொல்லும் பரிகாரங்கள் வேறு. எத்த தின்னா பித்தம் தீரோன்னு சொல்றவங்க மக்கள், அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும், குருவாக இருக்கணும். இறைவன் இந்த பூமியை பிரபஞ்சத்தை படைக்கும் போதே பிரணவ சத்தத்தோடு பிறப்பித்தான். சிருஷ்டி ஆரம்பமாகும் போது பிரம்ம முகூர்த்தம்னு வந்தது. சிருஷ்டி ஆரம்பம் காலையில 4:30 மணிக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா 3:30 மணிக்கு உஷா காலத்துல சிருஷ்டி ஆரம்பம். அந்த ஸ்டார்ச் தயாரிக்கிறதுக்கு தாவரம் ரெடி ஆகுது. ஒரு சின்ன சிகப்பு கீத்துல அதனுடைய உணவு உற்பத்தி தயார். அதை தேடிக்கிட்டு பறவைகள் வர ஆரம்பிக்குது. ஆனா மனிதன் வந்து தன்னுடைய உணவை காலையில 9 மணிக்கு தயாரிக்கிறான். ஆக உங்களது வாழ்க்கைய பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணும்னு இறைவனே பரிகாரம் தரான். அடுத்தது மத்தியானம் அபிஜித் முகூர்த்தத்துல சுபங்கள் நடக்கணும். ராகு காலமா இருந்தான்னா, யமகண்டமா இருந்தான்னா, திங்கக்கிழமையா இருந்தான்னா, புதன்கிழமையா இருந்தான்னா, எந்த யோகம் கரணம் எதுவும் பிரச்சனை இல்லை, அபிஜித் முகூர்த்தத்துல கூட திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு திருப்பதியில கூட தினம் தினம் திருமணம் செய்கிறார்கள். கோதூளி லக்னம் சாயந்தரம் 4:30 6. இந்த கோதூளி லக்னத்துல யோகங்கள், ஞானங்கள், சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் அருள்வார்கள். மறுபிறவி இல்லாத வாழ்க்கை தரக்கூடியது கோதூளி லக்னம். இப்படி ஒரு நாளைக்கு 3 பரிகாரம் சொல்லியிருக்காங்க. சார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார், நான் ஒரு சாதாரண பாமரன், எனக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் நாங்க பேர் வச்சிருக்கிறது அந்த சுவாமியனுடைய பேரு தர்பாரண்யேஸ்வரர், அமிர்தகடேஸ்வரர், செந்திலாண்டவன். இப்படி அந்த மூல கருவறையில உள்ள சுவாமிக்கு பேர் வச்சிருக்கோம். மூர்த்தம், தீர்த்தம், தலம், ஒவ்வொரு இடத்திலையும் அந்த ஸ்தல விருட்சத்துக்கு நாங்க பவர் கொடுத்துருக்கோம். அந்த கொட்டைகள், பழங்கள், இலைகள் இதெல்லாம் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பரிகாரங்கள். நம்ம எதுவுமே பார்க்கறது இல்லையே. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். திருப்பதியில பெருமாளை பார்த்தோமா, லட்டை சாப்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா. ஆனால் அந்த திருப்பதியில என்ன தல விருட்சம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அந்த தல விருட்சத்தை பார்த்துருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் பாருங்க. எதையுமே நீங்களா தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அதுக்கு மதிப்பு. எல்லாமே ஆதன் ஆன்மீகத்துல சொல்லிட்டா நல்லா இருக்குமா? ஆகவே பரிகாரங்கள் என்பது நாங்களாக தருவதில்லை,
எங்களுக்கு இறைவனே கொடுத்த புத்தகங்களால ஜோதி திடம், அந்த திடமான வாழ்க்கைக்கு நாங்க கொடுக்கறது தான். யார் இந்த பரிகாரங்களை தருவதுன்னு கடைசியா உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ராமன். எதை எடுத்தாலும் நீங்க ராமாயணம் மகாபாரதம் ரெஃபரன்ஸ் பண்ணவே முடியாது. ராமன் காட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப அனுமன் வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்றாரு. நான் சீதையை கண்டேன்னு சொல்ல. ஏன்னா சீதையை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ராமனுக்கு மூர்ச்சை ஆயிடுவாரோ, எதுவும் ஆயிடுமோ அந்த ஒரு செகண்ட்ல. அதுதான் சமயோஜித புத்தி. அதனாலதான் அனுமன் தூதனாக இருந்தான். கண்டேன் யார? சீதையை. எங்க போனார்? சீதைக்கு. அப்போ அனுமனுக்கு சொன்ன பதில் ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட் கூட கேப் கொடுக்க கூட. அதுதான் பரிகாரம். அப்படிப்பட்ட பரிகாரம் தான் நான் இப்ப சொல்ல போறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பெயர்ச்சிக்கு நீங்க செய்ய வேண்டியது, காகத்துக்கு சாதம் வைங்க, அதை வைங்க, இதை வைங்க. எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கலாம். காகங்களுக்கு இது கிடைக்கும். சனீஸ்வரருக்கு உண்டான அந்த பறவை காகம்னு சொல்றாங்க. அது எதற்கு அப்படின்னா, அந்த காந்த அலைகள், அதனுடைய பறவையினுடைய இறக்கையினுடைய காந்த அலைகள் சனீஸ்வரனுடைய காந்த அலைகளும் இரண்டும் ஒன்று. அதனாலதான் உங்களை அது வைக்க சொல்றாங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, கிஸ்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய திராட்சை, அதை ஒரு 4 திராட்சை எடுத்துங்க. உங்க தலையை 3 முறை சுத்திட்டு டெய்லி நீங்க வச்சு பாருங்க. ஒரு முறை வச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு ஆதன் ஆகமத்துல கமெண்ட் எழுதி பாருங்க. அந்த பறவைக்கு அது மருந்து, உங்களுக்கு இது விருந்து. செஞ்சுதான் பாருங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும். எது கிடைக்கும்? நல்லதே நடக்கும். எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கண்டிப்பாக சார். இப்போ ரொம்ப எளிமையான பரிகாரம் சொன்னீங்க. அதுவும் பரிகாரம்னா என்ன, ஏன் செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு தெளிவான விளக்கங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. கண்மூடித்தனமா எதுவுமே எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு பயமுறுத்தாம ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நேயர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானுமே இதை ஃபாலோ பண்ணி கமெண்ட்ல போடுறேன். கண்டிப்பாக 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அவங்க எதை சொல்றாங்களே, இவங்க எதை சொல்றாங்களே அப்படின்னு நிறைய குழப்பத்திலையும் பயத்திலையும் இருந்தவங்களுக்கு நீங்க 3 பேரும் ஒரு தெளிய வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வேப்பல அடிச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தெளிவான விளக்கங்களையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லி நேயர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க. மூவருக்கும் ஆதன் சார்பாக நன்றி.